ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இலவச உரம் தயாரிக்கும் தொட்டி, அதாவது ஃப்ரீ கம்போஸ்டிங் பின். இந்த ஃப்ரீ கம்போஸ்டிங் பின் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கோவை மாடித்தோட்ட குழுவினர் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் தலா 2 தொட்டிகள் வீதம், மொத்தம் 250 தொட்டிகள் பக்கம் நம்ம RAAC என்ற அமைப்பு அழகான கோவை என்ற தலைப்பின் கீழே வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த RAAC அமைப்பை பற்றி பார்க்கலாம். செக்ரட்டரி திரு ரவீந்திரன் சார் அவர்களுக்கும், சுற்றுச்சூழல் ஆர்வலர் திருமதி சித்ரா ரவீந்திரன் மேம் அவங்களுக்கும், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் திரு சுரேஷ் சார் அவங்களுக்கும், நேச்சர் ப்ராடக்ட் தயார் செய்து விற்பனை செய்து வரும் ட்ரஸ்ட் மீ யூடியூப் சேனல் கோவை மாடித்தோட்ட குழு உறுப்பினர் திருமதி சுமத்ரி அவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஃப்ரீ கம்போஸ்ட் பின் வாங்குகிற டீட்டெயில் என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதனுடைய வெப் ஐடி தரேன், அதை பார்த்து செக் வாங்கிக்கோங்க. இந்த RAAC அமைப்பு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் கடந்த 2006ஆம் ஆண்டிலிருந்தே இவங்களோட சேவை தொடங்கிட்டு வராங்க. சுத்தமான சுகாதாரமான வாழ்வியலையும் சூழ்நிலையும் உருவாக்கணும், சுற்றுச்சூழலை உருவாக்கணும் அப்படி சொல்கிறது தான் இந்த அமைப்பினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குதுங்க. இந்த கம்போஸ்ட் பின் பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் கார்பரேஷன் கூட ஜாயின் பண்ணி இது வரைக்கும் இதில் 2000 பின்னுக்கு மேலே இவங்க வழங்கியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது சக்ஸஸ் ஆனதுனால இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பூர் பக்கமும் அவங்க இந்த சேவையை தொடங்கியிருக்கிறாங்க. இந்த சேவை மென்மேலும் தொடரணும், எல்லா மக்களுக்கும் இந்த கம்போஸ்ட் பின் சென்றடையணும், சுற்றுச்சூழல் சுகாதாரமான சுற்றுச்சூழலை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை வச்சு எப்படி நம்ம உரம் தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகலாங்க. இந்த கம்போஸ்ட் பின் பார்த்திங்கன்னா, உள்புறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் செல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு ஹைட் இருக்குதுங்க. அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக டாப் கொடுத்துருக்காங்க. நம்ம அழுகிய பொருட்கள் உள்ளே வரும்பொழுது அது கம்போஸ்ட் டீ போட்டு நம்ம வெளியில் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த கம்போஸ்ட் பின் ஒரு 50 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குதுங்க. கீழே பார்த்திங்கன்னா டேப் வச்சுருக்காங்க. ஒரு 50 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குதுங்க. இந்த கம்போஸ்டிங் பின்னில் நம்ம எப்படி காய்கறி கழிவுகள், காந்தி இலைத்தலைகள் இதை வச்சு எப்படி நம்ம இப்போ கம்போஸ்டிங் தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க வாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா, இந்த ட்ரெயின் செல்லை பாட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஒரு அழகாக ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. 4 பக்கமும் அதில் லெக் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த கம்போஸ்டிங் பின் ட்ரெயின் செல் மேலே இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது இந்த மாதிரி ஒரு அட்டை இருந்தால் அட்டையை கொடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கிச்சன் வேஸ்ட்டோ அல்லது குப்பைகள், காந்தி இலைத்தலைகள் போடும்போது அந்த ட்ரெயின் செல் வழியாக சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போய் உங்களுக்கு அந்த டீகம்போஸ்டிங் வர்ற அந்த டேப்பை அடைச்சிக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, நான் அட்டையை வச்சுங்க உள்ளே சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா, சின்ன சின்ன ப்ளஸ் மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பார்த்திங்களா. அந்த ஹோல்ஸ் தான் கீழே உங்களுக்கு அந்த ஈரப்பதத்தை கீழே எடுத்து உங்களுக்கு கம்போஸ்ட் டீக்காக பாட்டத்தில் கொடுக்கறதுக்காக அது தயார் பண்ணி வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த கம்போஸ்டிங் பின்னில் உங்களுக்கு இந்த அட்டை கிடைக்கல அப்படின்னா சாதாரணமாக நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. நல்லா கனமான நியூஸ் பேப்பர் 1க்கு 2 கூட போட்டு பயன்படுத்திக்கலாம். அது ஏன் நியூஸ் பேப்பர் பயன்படுத்துகிறோன்னா, நான் சொன்ன ரீசன் தாங்க. காய்ந்த இலைத்தலைகள், காய்கறி கழிவுகள் இதெல்லாம் போட்டு நம்ம கம்போஸ்டிங் தயார் பண்ணும்பொழுது அந்த கம்போஸ்டிங்கில் இயற்கையாகவே உருவாகிற அந்த பிளாக் வார்ம்ஸ், அதாவது பிளாக் ஃப்ளையிங் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த புழுக்கள் உருவாகும். இந்த புழுக்கள்னால எந்த கெடுதலும் கிடையாதுங்க. ரொம்ப சாதுவான ஒரு புழுக்கள் தான் இது நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த புழுக்கள் உள்ளே போய் அந்த நம்ம கீழே பாட்டத்தில் வர டேப் அடைச்சிருன்னு சொல்கிறதுக்காக தான் கீழே பாட்டத்தில் அந்த நியூஸ் பேப்பர் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த புழுக்கள் நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. இருக்கிற கம்போஸ்டிங்கை நம்ம சீக்கிரமாக எளிதில் நுண்ணுயிர் பெருக்கத்தை ஏற்படுத்தி நமக்கு இன்னும் வெகு விரைவாக கம்போஸ்டிங் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குங்க. ஸோ அந்த ஃப்ளையிங் சோல்ஜர்ஸ் உருவானது அப்படின்னா நீங்கள் அது எதுவுமே பண்ண வேணாங்க. அதுவே இயற்கையாக அதில் இருக்கிற கம்போஸ்டிங்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுவே இறந்துருங்க. அதுவே நல்ல ஒரு கம்போஸ்டிங் செடிகளுக்கு. இதை பாருங்கள், இந்த காய்ந்த இலைத்தலைகள் பார்த்திங்கன்னா, நம்ம மாடி தோட்டத்திலேயே ப்ரூனிங் பண்ணி அந்த கவாத்து பண்ணுற அந்த செடிகள், இலைகள், இந்த குப்பைகள் தாங்க அது. நம்ம இதெல்லாம் எதுவுமே வேஸ்ட்டாகவே வெளியில் தூக்கி போகிறது கிடையாதுங்க. காய்ந்த இலைத்தலைகளை வச்சே நம்ம உரங்கள் தயார் பண்ணி அந்த தயார் பண்ண உரத்தையே மறுபடியும் ரீசைக்கிளிங்காக மறுபடியும் திரும்ப கொண்டு போய் அந்த செடிகளுக்கு கொடுப்போங்க. ஸோ இயற்கையான உரமும் தயாராகிடும், செடிகளுக்கு நல்ல ஒரு போர்ஷாக்கான ஒரு சத்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த கவாத்து பண்ணுற காய்ந்த இலைத்தலைகள்லாம் ஒரு இடமா போட்டு 2-3 நாட்கள் காய வைக்கணுங்க. வெயில் நல்லா காய வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன அந்த பச்சையமெல்லாம் போனதுன்னா உங்களுக்கு சீக்கிரம் கம்போஸ்டிங் ஆகுங்க. அதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம். இதை பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் பக்கத்துக்கு மேலே நம்ம கட் பண்ணி போட்டாச்சுங்க. இதெல்லாம் மாடி தோட்டத்தில் பிரிங்க களைப்பொருட்கள், களைச்செடிகள் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் மொத்தமாக அந்த மாதிரி நம்ம தயார் பண்ணி இப்போ கம்போஸ்டிங் பண்ண போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டைம் இருந்ததுன்னா சின்ன சின்னதாக வெட்டிக்கலாங்க, ப்ரூனிங் கட் இருந்தால் வெட்டிக்கலாம். ஸோ ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அப்படியே ராவாக கூட தூக்கி தொட்டியில் போட்டுடலாங்க. டைம் இருந்தது அப்படின்னா சின்ன சின்ன பீஸாக வெட்டி நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கம்போஸ்டிங்கில் போடுவேன். இப்போ டைம் இல்லை, ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த செடிகளை நான் அப்படியே போட்டுருவேனுங்க. ஏதாவது பார்க்கும்போது தான் உங்களுக்கு செடிகள் இவ்வளோ தான் இருக்குங்க. கம்போஸ்டிங் ஆனது அப்படின்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தான் வருங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு மக்கி நல்ல ஒரு உரமாயிரும்.
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கம்போஸ்டிங் பின்னில் அப்படியே நாங்கள் ராவாகவே அதை போட போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாட்டத்தில் தென்னை நார் கழிவுகள் உள்ளே போட்டிருக்கேன். அல்லது மணல் இருந்தால் மணல் கூட பாட்டத்தில் போட்டுக்கோங்க. அந்த மணல் போடுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலே கம்போஸ்டிங் அந்த டீ இருக்கு இல்லைங்களா, கம்போஸ்டிங் டீ, அதை ஃபில்டர் பண்ணி பக்காவாக உங்களுக்கு அந்த சின்னதாக டேப்பில் வந்து தேங்கி வச்சுக்கோங்க. பாட்டத்தில் தென்னை நார் கழிவுகள், கொஞ்சம் மணல், மண்ணை விட சிறந்த வடிகட்டி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த கம்போஸ்ட் டீயை பக்காவாக ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நான் கீழே வந்து கொஞ்சம் தென்னை நார் கழிவுகள் மற்றும் கொஞ்சம் மண் சேர்த்துருக்குறேனுங்க. அந்த தென்னை நார் கழிவோட தன்மைன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ ஈரப்பதம் இருந்தாலும் அதை உறிஞ்சி தனக்குள்ளே வச்சுக்கும். அந்த தன்மை இருக்குது தேங்காய் நாருக்கு. பார்த்திங்கன்னா இதில் வந்து பல தரப்பட்ட செடி வகைகள் இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா மாதுளை செடி கவாத்து பண்ணி போட்டிருந்தேனுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தூதுளை செடி போட்டிருந்தேன். ஸோ க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படிலாம் இந்த மாதிரி சின்னதாக குச்சி இருந்தால் காற்று போகிற மாதிரி இருக்குங்க. ரொம்பவும் அழுத்தக்கூடாதுங்க. ரொம்ப அழுத்தினா உங்களுக்கு வந்து இந்த காற்று போகாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கம்போஸ்டிங் டே ஆகிற ப்ராசஸ் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ப்ரெஸ் பண்ணும்பொழுது காற்றுக்கும் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கணுங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாடி தோட்டத்திலே இப்போ நம்ம சுத்தம் பண்ணும்பொழுது அந்த காய்ந்த இலைத்தலைகள்லாம் மிச்சம் இது இருந்ததுங்க. அதெல்லாம் கூட்டி வட்டமாக நான் ஒரு தொட்டில் போட்டு வச்சுருக்கேனுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்கலவையும் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காய்ந்த இலைத்தலைகள், கொஞ்சம் மக்கிய இலைகளும் இருக்குங்க. ஸோ அந்த கம்போஸ்டிங் ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி கொடுக்குறதுக்காக நான் இந்த மாதிரி கொஞ்சம் மண்கலவை போட்டிருப்பேனுங்க. ஒரு லேயர் காய்ந்த இலைத்தலைகள், அதுக்கப்புறம் மண்கலவைங்க. இது பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் இது தாங்க. ரொம்பவும் வெகு சீக்கிரமாக பண்ணி கொடுக்குறதுங்க. அதாவது கம்போஸ்டிங் ப்ராசஸை 50 நாட்கள் ஆகுது அப்படின்னா ஒரு 35 நாட்களில் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் இந்த இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வேறு ஒன்றும் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா கடலை மாவுங்க, அப்புறம் நாட்டு சர்க்கரை, சோள மாவு, அப்புறம் பைத்தம் மாவுங்க. இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நான் வந்து மிக்சியில் போட்டு அடித்து ஒரு பவுடராக ரெடி பண்ணியிருக்கேனுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த் பவுடராக இருக்குங்க. ஒன்று இந்த கம்போஸ்டிங் ஆகும்போது கொஞ்சம் காய்கறி கழிவுகளாக இருந்தால் கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஸோ இந்த நீங்கள் கம்போஸ்டிங் போட்டிங்க அப்படின்னா நல்ல மணமாக இருக்குங்க. அது பார்த்திங்க அப்படின்னா இந்த மணம் வந்து உங்களுக்கு பனம்பழத்தினுடைய சுட்ட பனம்பழம் வாசம் அப்படி சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப மணமாகவும் இருக்கும். அதனால் மாடி தோட்டத்துக்கு வந்து அப்படின்னா அந்த நல்ல வாசமாக இருக்குங்க இந்த கம்போஸ்டிங் ஆகிற ப்ராசஸ் பார்க்கும்பொழுது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறேன். இதை வந்து உங்களுக்கு வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சுலபமாகவும் இருக்குங்க. அந்தமாதிரி கம்போஸ்டிங் தயார் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாசம் இல்லாமல் இருக்குங்க. அந்த துர்நாற்றம் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குங்க. அதுக்காக நான் இந்த மாதிரி மெத்தட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சேம் அதே ப்ராசஸ் தாங்க. எகைன் இந்த மறுபடியும் அந்த இலைத்தலைகள், காந்தி இலைத்தலைகள்லாம் போட்டுங்க. மேலே அதே மாதிரி நீங்கள் மண்கலவை போடணுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த வாழை இலைகள்லாம் கொஞ்சம் கட் பண்ணணுங்க. அது காய்ந்த புட்கள், அப்புறம் அந்த காய்ந்து போன பூச்செடிகள், இந்த ஆடிப்பட்டத்தில் விதைச்சி இப்போ இந்த காஞ்சிருந்தீங்களா மரங்கள், சின்ன சின்ன குச்சிகள், மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி, இந்த மாதிரி எந்தெந்த குப்பைகள் இருக்குதோ அது எல்லா குப்பைகளுமே நான் அது மாதிரி போட்டேனுங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ராவாக போட்டுக்கோங்க. போட்டு சேம் அதே ப்ராசஸ் தாங்க. எகைன் மறுபடியும் நீங்கள் இதில் செகண்ட் டைம் போடுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்போஸ்டிங்கான பழைய தொட்டில் இருக்குது இல்லைங்களா, பழைய தொட்டில் கம்போஸ்டிங்கான கொஞ்சம் உரமும் போட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஏற்கனவே வந்து உங்களுக்கு நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக ஏற்பட்டு சீக்கிரமாக கம்போஸ்டிங் ஆகிருக்கும். ஸோ நான் 2வது லேயர் போடும்போது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்போஸ்டிங்கான அந்த மிச்சம் இருக்குது இல்லைங்களா, அதுவும் இருந்தாலுமே அதில் கொஞ்சம் கொஞ்சம் கம்போஸ்டிங் ஆகிருக்கும், கொஞ்சம் ஆகாமல் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை தனியாக பிரித்து எடுத்துங்க. நான் அதை வந்து செகண்டரியாக இதில் போட்டுருவேனுங்க. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த தென்னை மட்டை, அந்த மரக்குச்சிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் தேங்காய் உரிக்கும்போது அந்த தேங்காய் நார்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கம்போஸ்டிங்காக கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ஒரு 45 நாளில் நம்ம கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்டிங் ஆகுதுன்னா இது ஒரு 50 டு ஒரு 60 நாட்கள் ஆகுங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதில் வந்து நான் நல்ல உரங்கள்லாம் எடுத்து செடிகளுக்கு மறுபடியும் பயன்படுத்திட்டு அந்த இருக்கிற அந்த ரொம்ப ஹார்டான ஒரு பொருட்கள்லாம் இருந்தால் மறுபடியும் அகைன் செகண்டரியாக நான் இதில் போட்டுருவேன். போட்டு அதே மாதிரி தாங்க, அதே சீக்ரெட் பவுடர் தாங்க. இந்த பவுடரில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணுயிர் பெருக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சாதாரண கடலை மாவை பற்றி உங்களுக்கே தெரியும். சாதாரண கடலை மாவை எடுத்து நம்ம ஒரு தொட்டியில் தண்ணியை ஊற்றி வச்சுனா ஒரு 4-5 நாட்களே அதில் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகி புழுக்கள் உருவாகும். ஸோ அதனால தான் அதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, கடலை மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோள மாவு, அப்புறம் பார்த்திங்கன்னா பைத்த மாவுங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு இடுபொருட்கள் தான். ஸோ அதனால தான் நான் வந்து இதில் வந்து இந்த 4 பொருட்களும் கலந்துருக்கிறேன். இது எப்படி எனக்கு இந்த சஜஷன் கிடச்சிது அப்படின்னா, இது 4மே பார்த்திங்கன்னா நான் வீட்டில் பயன்படுத்தும் போது உங்களுக்கே தெரியும். இது 4லேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அதிகமான ஒரு நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு உண்டான இயற்கையான நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு உண்டான தன்மை இருக்குதுங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இதில் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வெல்லம் போடுறது, நாட்டு சக்கரை போடுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பின்னில் தயாரிக்கப்படுற உரம் வந்து நல்ல மணமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த நாட்டு சர்க்கரை போடுறதுங்க. உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னா வேறு ஒன்றுமே வேண்டாங்க.
சாதாரணமாக தோட்டத்து மண்ணோ அல்லது செம்மண்ணோ உங்கள் தோட்டத்தில் என்னென்ன மண் கிடைக்குதோ உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மண்ணாக இருக்கணுங்க. செடிகளை வளரக்கூடிய ஒரு நுண்ணுயிர் பெருக்கம் உள்ள தற்பொழுது வந்து அந்த இடத்துல தோட்டத்தில் ஈரப்பதம் இருக்க அந்த மாதிரி மண்ணாக இருக்கணுங்க. அந்த மாதிரி மண் இருந்தால் வெறும் மண்ணை மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸே தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற குப்பைகளை அள்ளி போடுங்க. ஒரு 4 இன்ச்சு குப்பைகளை போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குப்பைக்கு மேலே இந்த மாதிரி மண்ணை கொடுங்க. இந்த மாதிரி மண்ணை கொடுத்தீங்க அப்படின்னா அப்புறம் மறுபடியும் அகைன் அந்த ஒரு லேயர் நீங்கள் குப்பைகளை போடுங்க, மறுபடியும் மண்ணு கொடுங்க. அல்லது மண் இல்லை அப்படின்னா தேங்காய் நார் கழிவுகள் இந்த மாதிரி எது கிடைக்குதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப சுலபமாக இருக்குங்க. ஸோ நான் அதுதான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கடந்த 1.5 வருஷமாக நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேனுங்க. என்னோடய செடிகளுக்கு எல்லாமே இந்த மாதிரி கம்போஸ்டிங் பண்ணி கொடுக்குற உரங்கள் தான் கொடுக்குறேன். அதெல்லாம் செடிகளும் பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு இருக்குதுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செடிகள்லாம் எப்படி தளைஞ்சிருக்குதுன்னு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னோடய கார்டன் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதிலே செக் பண்ணி பாருங்கள். நல்லா டார்க் க்ரீன் கிடைக்குங்க அந்த செடிகளுக்கு. நல்லா சத்தான உரம் கொடுக்கும்பொழுது அந்த செடிகளும் நல்லா தளைஞ்சு வளரும். அந்த மாதிரி அதுக்காக தான் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேனுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேல்புறம் கொடுக்குற மண் இருக்குது இல்லைங்களா, அந்த மண்களை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1 வீக் முன்னாடியே அதை தண்ணீரை தெளித்து அதில் வந்து நுண்ணுயிர் பெருக்கத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த கம்போஸ்ட் மீலில் மேலே கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மண்கலவை நம்ம வந்து புதுசாக போட்டோம் அப்படின்னா அது நுண்ணுயிர் பெருக்கம் ஏற்படுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு வாரம் ஆகுங்க. அதனால தான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா அந்த மண்கலவையை தண்ணீரை தொளித்து நான் ஊற வச்சுட்டேனுங்க. அதை ஊற வச்சு அந்த மண்கலவை எடுத்து மேலே பாட்டத்தில் கொடுக்கும்போது என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மண்கலவையில் ஏற்கனவே வந்து நுண்ணுயிர்கள் உருவாகிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ரொம்பவும் சீக்கிரமாக உங்களுக்கு ஃபெர்டிலைஸ் பண்ணி கொடுக்கும். அது வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் நான் மேல் கொடுக்குற மண் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஈரப்பதமான மண் கொடுப்பேனுங்க. அப்புறம் அடுத்தது அகைன் பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே வேலை தாங்க செய்கிறோம். இது பார்த்திங்கன்னா அந்த டப்பிங் போட்டோம் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் ஆனதுக்கப்புறம் ஒன்றான மாற்றம் தாங்க இது. இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வருது பார்த்திங்களா, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 55 நாட்கள், அதாவது நம்ம வந்து காய்ந்த இலைத்தலைகள் குப்பைகள் என்னென்னமோ போட்டிருந்தோம். பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அதில் ஃபில்லாக இருந்தது பாருங்கள். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 பக்கெட் தான் வந்திருக்குது. ஒரு 50 லிட்டர் பக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் பக்கெட்டில் தான் வந்திருக்குது. பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா ஃபெர்டிலைஸ் ஆகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஆகலாங்க. இன்னும் ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணியிருந்தா நல்லா ஆகலாம். இப்போ நம்ம வந்து எல்லாம் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி இப்போ கலக்கி மறுபடியும் அதில் போட்டு டம்பிங் போட்டிருந்தோன்னா இன்னும் ஒரு 10-15 நாளில் உங்களுக்கு வந்து நல்லாவே உங்களுக்கு ஃபெர்டிலைஸ் கிடச்சிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மணமாக இருக்குதுங்க. அந்த நாட்டு சர்க்கரை அந்த சீக்ரெட் பவுடர்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதனால் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கம்போஸ்டிங் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணி கொடுத்துருக்குது பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க. எவ்வளோ குச்சிகள் தலைகள் இலைகள்லாம் போட்டிருந்தோம் பாருங்கள், மாவு மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள். இதை பாருங்கள் பார்க்கும்பொழுது அந்தளவுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க. இதோட வாசமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த சுட்ட பழம்பழத்தினுடைய வாசம் எப்படி இருக்குமோ சேம் அதே வாசம் வருதுங்க. பாருங்கள் பார்க்கும்பொழுது அவ்வளோ ஆசையாக இருக்குதுங்க. இன்னும் ஒரு 1 வீக் இதை நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா நல்லாவே எல்லாமே பிளாக் ஹோல் மாதிரி நல்லா மண் மாதிரி ஆயிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை கூட நீங்கள் செடிகள் கொடுத்தீங்கன்னா மண்களோட கலந்து நீங்கள் அடி உரமாக கூட கொடுத்துக்கலாங்க. இப்போவே நல்லா பதமாக ஆயிடுச்சுங்க. அப்படி கொடுக்கும்பொழுது கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா மாடி தோட்டத்தில் இந்த கம்போஸ்ட் டீ வருதுங்களா, அந்த கம்போஸ்ட் டீயை பிடிச்சி அதிலிருந்து 1:2 தண்ணீரை விட்டு கலந்து செடிகளுக்கு அடி உரம் கொடுப்பேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபெர்டிலைசரை செடிகளுக்கு வேறு மூலமாக கொடுப்பேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உரங்கள் தயாரித்து என்னோடய செடிகள் கொடுக்கும் பொழுது தான் இந்த செடிகள் வந்து நல்ல ஒரு பச்சையாக நல்லா டார்க் க்ரீனாக அந்த செடிகள்லாம் மாறினது பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வந்து செடிகளோட இலைகள் பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க் க்ரீனாக சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இயற்கையான முறையில் தயார் செய்து கொடுத்த உரங்கள் தாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சேவ் அக்ரிகல்ச்சர்.